Morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல டிஎன் செட்டுக்கான சிலபஸ் மேக்ஸ் சிலபஸ். இப்போ 10 क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இது வந்து 5 சாப்டரா பிரிச்சாச்சு. ரைட்டுங்களா? ரைட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கா இருக்கும். என்னன்னா இந்த கான்ஜுகேஷன் நம்ம ஏற்கனவே +2 லெவல்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம். கான்ஜுகேஷன் ஆஃப் எ மாடுலஸ் நம்பர் கான்ஜுகேட் மாடுலஸ் ஆர்குமெண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது தெரியுமா? இதை வச்சு ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அடுத்து வந்து கார்ட்டீசியன் ஃபார்முலா கொடுக்கறது, போலார் ஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம், ஸோ யூலர்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் வந்துடும். அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செட்டு, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் +2 லெவலில் கேட்குறாங்க. ஆக்சுவலாக முன்னாடி நாங்கள் இந்த ஃபார்முலா இல்லாமல் இருக்கும். அப்போ ரூட் எடுத்து அப்படி ஸ்கொயர் எடுத்து அப்படியே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். இப்போ இங்கே டேரெக்டாக இந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அப்படியே 2 டைம்ஸ் பண்ணும்போது அது வந்துடும். சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த இது போட்டுக்கலாம். அப்புறம் என்னது சம் ஸ்டாண்டர்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஸ்டாண்டர்ட் இன்இக்வாலிட்டிஸ் என்னதுன்னா இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோமா, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஒன்று படிச்சிருப்போம். அப்புறம் அந்த இது முக்கியமாக set1 - set2 மாடுலஸ்க்கு மாடுலஸ் இஸ் லெஸ் than or equal to set1 plus set2 modulus is less than or equal to set1 plus set2. இது மைனஸ்க்கு போட்டுக்கலாம். அதே சேம் set1 modulus set2. இந்த மாதிரி சம் ஸ்டாண்டர்ட் இன்இக்வாலிட்டி set1 - set2 மாடுலஸ் set1 plus set2. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்டாண்டர்ட் இன்இக்வாலிட்டிஸ் வந்து வரும். அதை பார்த்துக்கணும். ரைட்டா? அதை அப்போ லோக்கஸ் ஆஃப் செட் வந்து +2லேயே நல்லா கொடுத்துருப்பாங்க. +2லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. லோக்கஸ் ஆஃப் செட் ஆல்ரெடி தெரியும். செட்டுக்கு x+i கொடுத்து அந்த மாடுலஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக கொண்டு வந்துடலாம். ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இதோட கொடுத்துருப்பாங்க. +2 புக்கில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளமும் +2 புக்கில் பார்த்துக்கணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ அது முக்கியமானது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்ன வரும்? 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் n - 1. ரைட்டா? ஒமேகாங்கிறது என்ன வரும்னா 6 2π/n வரும். கரெக்டா? இது nth ரூட்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் ஏ ஜிபி வித் காமன் ரேஷியோ ஒமேகா. இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஃபார்ம் அன் ஏபி வித் காமன் ரேஷியோ 2π/n. கரெக்டுங்களா? அது ஒரு முக்கியமான ரிசல்ட். சரிங்களா? இப்போ எல்லா ரூட்ஸையும் சம் பண்ணா 0ன்னு எடுத்துக்கிறது. சரிங்களா? ஸோ அது வந்து உள்ளது. அப்புறம் 3 காம்ப்ளெக்ஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை பிளாட் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூனிட் சர்க்கிளை பிளாட் பண்ணும்போது அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியை வந்து ஃபார்ம் ஒரு யூனிட் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும்போது அது ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணும். 5th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியை யூனிட் சர்க்கிளை பிளாட் பண்ணும்போது ரெகுலர் பென்டகன் கிடைக்கும். இப்போ இதை யூனிட் சர்க்கிளில் பிளாட் பண்ணும்போது ரெகுலர் என் கன் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்வர்ஸ் பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்கிள் நம்ம இந்த புக்லேயே இருக்கும். இன்வர்ஸ் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்கிள், ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லைன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னா கான்ஜுகேஷனில் யூஸ் பண்ணி கான்ஜுகேஷன் அந்த ப்ராப்பர்ட்டியில் வரும். ரைட்? அப்புறம் இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் வந்து எப்படி டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் ஆன் ரீமான் ஸ்பியர். அது என்னன்னா இந்த ரிசல்ட் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். set1 set2 பார் is equal to -1. ஸோ set1 set2 இந்த ரிலேஷனை கொண்டு வந்தாச்சுன்னா இந்த 2 பாயிண்ட் என்னது ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டினை கேட்கலாம். பார்த்துக்கணும். அடுத்து என்னன்னா ஒரு முக்கியமான ஸ்டெரியோகிராபிக் ப்ரொஜெக்ஷன். ஸ்டெரியோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது ரியல் அனாலிசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் என்டையர் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ரீமான் ஸ்பியர் அது நார்த் போலுக்கு மட்டும் பாயிண்ட் என்னது மேப் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஸோ மேப் ஆகாமல் இருக்கும். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் மேப் ஆகாமல் இருக்கும். அப்போ இங்கே உள்ள எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குமே இங்கே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் மேப்பிங் கிடச்சிருக்கும். அதர் தென் இந்த நார்த் போல். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் கொடுக்கணும். அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் கொடுப்போம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணுவாங்க. அப்போ f(∞) is equal to நார்த் போல். சரிங்களா? ஸோ இப்படி கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். C யூனியன் இன்ஃபினிட்டி. அப்போ அதாவது என்னன்னா எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் என்ன இருக்கும் இப்படி எழுதிக்கலாம். ஸோ R யூனியன் +∞ -∞ +∞ இருக்கும். இது வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் there is 2 special symbols -∞ +∞. ரைட்டா? பட் இங்கே காம்ப்ளெக்ஸ்
எக்ஸ்டெண்டட் நம்பர் சிஸ்டத்தில் ஜஸ்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஜஸ்ட் இன்ஃபினிட்டி, நாட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஜஸ்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த இடத்துல எடுக்க மாட்டோம். அது என்ன காரணம்னா ஸ்டெரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரைட்டா? இப்போ இதிலே சோடல் டிஸ்டன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, இதுலேருந்தே கொடுப்பாங்க. ரைட்டா? அது பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட்டு, பவுண்டட் செட்டு, இப்போ கனெக்டடு, பாத்வேஸ் கனெக்டடு, காம்பேக்டு, க்ளோஸ் பவுண்டடை வச்சு நீங்கள் காம்பேக்ட் கொண்டு சொல்லலாம். ரீஜியன்னா என்னது, டொமைன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ லிமிட் பாயிண்ட்டு, இன்டீரியர் பாயிண்ட்டு, ஐசோலேட்டட் பாயிண்ட்டு, பவுண்டரி பாயிண்ட்டு, எக்ஸ்டீரியர், இதெல்லாம் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ ரியல் அனாலிசிஸில் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் இது கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கணும். இப்போ லூகாஸ் தியரம், லூகாஸ் தியரம்னா என்னென்னா ஒரு இஃப் என்னென்னா இஃப் ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் ஆஃப் a function f of z on a upper half plane, then alpha is also a root of f dash of z on the same upper half plane. புரியுதுங்களா? என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருப்போம். if alpha is a root of f of z on a upper half plane, then அதே ஆல்ஃபா வந்து இஸ் ஏ ரூட் ஆஃப் டெரிவேட்டிவ் எஃப் டேஸ் ஆஃப் இசட் ஆன் த சேம் அப்பர் ஹாஃப் பிளேன், இதான் என்னது லூகாஸ் தியரம். சரிங்களா? ஸோ அந்த தியரம் முக்கியமானது. இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து என்ன தியரம் கூட கேட்கலாம் தானே. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு இட்ஸ் நாலு ஆப்ஷன், திஸ் தியரம் இஸ் கால்டு டேஷ் கேட்கலாம் தானே. ரீமான் ஓப்பன் மேப்பிங் தியரம், ஐடென்டிட்டி தியரம், அப்புறம் என்னது லியோலிஸ் தியரம், அப்புறம் என்னது லூகாஸ் தியரம். ஸோ ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம் ஆச்சு. ரைட். அப்புறம் முக்கியமானது சீக்வன்ஸ் சீரிஸ். சீக்வன்ஸ் சீரிஸ் நம்ம அவ்வளோ படிக்க மாட்டோம், நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அவ்வளோ சீக்வன்ஸ் சீரிஸ் போகாது. அப்போ இது படிச்சுக்கணும். இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர்னு எடுத்துக்குமா. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா மாட் செட் லெஸ் தென் ஆர்னு வரும். இதில் போடும்போது செட் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர்னு வரும். ஆர் மேபி இன்ஃபினிட்டி, ஆருங்கிறது மேபி இன்ஃபினிட்டி, ஆருங்கிறது ஆர் பிலாங்ஸ் டு 0 to இன்ஃபினிட்டி வரைக்கும் போங்க. ரேடியஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பதம். இப்போ அதே நேரத்தில் இந்த பவுண்டரியில் செக் பண்ணுவோம். இந்த பவுண்டரியில் செக் பண்ணுறதுக்கு பேர் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். அப்போ மாட் செட் ஈக்குவல் டு ஆர் இப்படி எடுத்துக்கணும். மாட் ஈக்குவல் டு ஆர் இதான் என்னது சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். புரியுதுங்களா? மாட் செட் அதாவது இந்த இதுலலாம் நமக்கு தெரிஞ்சு போகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் தெரியும், இந்த சர்க்கிள் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த பவுண்டரியில் நம்ம செக் பண்ணிடலாம். அதாவது செட் ஈக்குவல் டு ஏல இருக்குமா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அந்த பவுண்டரியில் செக் பண்ணுவோம். பவுண்டரியில் செக் பண்ணி அதில் கன்வர்ஜென்ஸ் தான், அதோட கலெக்ஷன் தான் இந்த இது. ரைட்டுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ இது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயுமே மாடுலஸ் யூஸ் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்போது மாடுலஸ் வந்துடும். ரைட்டா? ரைட். இது சாப்டர் 1. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2 என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் தான் ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. லிமிட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், லிமிட் அட் ஏ பாயிண்ட், கண்டினியூட்டி அட் ஏ பாயிண்ட், கண்டினியூட்டி ஆன் ஏ subset of C, differentiability of a function. முக்கியமான CR ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். CR இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் எதுவுமே டிக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ CR ஈக்குவேஷன் இன் போலார் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம், அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இல்லை கோலோனாமிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரைட்டா? அப்புறம் நோவர் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் லாஸ்ட் இயர் கேட்டதான் நினைக்கிறேன். நோவர் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், நோவர் அனலிட்டிக் ஃபங்க்ஷன், அதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அதுக்கு டெஃபினிஷனை ஃபாலோ பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் முக்கியமானது. அப்புறம் லாப்லஸ் ஈக்குவேஷன் ஃபார் கார்ட்டீசியன் ஃபார்ம்லையும் பார்க்கணும், போலார் ஃபார்ம்லையும் பார்க்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் ஆன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எஃப்ங்கிறது அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது, டொமைனில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியல் பார்ட்டு 0 ஆர் இமேஜினரி பார்ட் 0 போது அதோட ரேஞ்சு வந்து ரேஞ்சுக்கு வந்து சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக மாறும். அதாவது என்ன தியரம்னா இது வரும். இந்த 2 தியரத்தை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு லியோவிலிஸ் தியரம் லியோவிலிஸ். ஸோ என்னது
லியோலிஸ் தியரம் என்னது? என்டையர் பவுண்டட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். என்டையர் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், பவுண்டட் ஃபங்க்ஷனாகவும் இருந்தால் அது கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அதில் கான்வர்ஸ் பார்ட் நம்ம அதாவது இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கணும். P implies Qங்கிறது நம்ம படிச்சிட்டோம். ஸோ என்டையர் பவுண்டட் ஃபங்க்ஷன் இஸ் கான்வர்ஸ். வாட் அபவுட் நெகேஷன் Q implies negation P? அது என்ன நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? நான் தியரம் நடத்தும்போது சொல்கிறேன். இப்போ லியோலிஸ் தியரம் இது இந்த மாதிரி யோசிக்கிறது வரும். அப்புறம் பிக்கார்ட்ஸ் தியரம். பிக்கார்ட்ஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிக்கார்ட்ஸ் தியரம். பிக்கார்ட்ஸ் தியரம் என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு எவ்ரி non-constant entire function omits at most one point. At most ஒரே ஒரு பாயிண்ட் தான் omit பண்ணும். at most ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் omit பண்ணும். one point. சரிங்களா? ஒன் பாயிண்ட்ங்கிறது இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா? இது சம் A to C வச்சுக்கலாம். ஏங்கிறது சப்செட் ஆஃப் C. இது வந்து என்டையர் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது, நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. பட் இதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். ரேஞ்ச் ஆஃப் எஃப் எஃப் செட்டுக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது இது பிலாங்ஸ் டு ஒன்று சியாக இருக்கணும் அல்லது C மைனஸ் சம் பாயிண்ட் ஏவாக இருக்கணும். ஃபார் சம் A belongs to C இருக்கணும். அதான் எழுதிருப்போம். omits at most one. at most ஒன்னா ஒன்றுக்கு கீழே. இப்போ இந்த ஒரு பாயிண்டை omit பண்ணிருக்கலாம், இல்லது எந்த பாயிண்டையும் omit பண்ணிருக்க கூடாது. ஸோ இதான் இது பிக்கார்ட்ஸ் தியரம். அதே நேரத்தில் இப்படி வரும். இதே நேரத்தில் இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் இஃப் an entire function omits more than 2 points, two or more than 2 points, omits at least 2 points. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் என்னது at least 2 point omit பண்ணிச்சுன்னா then the function is constant, then f is constant இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமானது. அதாவது என்னன்னா range of f of z belongs to C except some if s ஓட கார்டினாலிட்டி வந்து greater than or equal to 2 இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா இந்த என்டையர் ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லியோலிஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அந்த இடத்துல. இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சம் கண்டிஷன் கொடுத்து ஆர்குமெண்ட்டு அப்புறம் அந்த இதோட மாடுலஸ் வேல்யூன்னு சொல்லி ஏதாவது கொடுப்பாங்க. ரைட்டா? அதான் அதோட இன்டைரக்ட் அப்ளிகேஷன். ரைட். அது அப்புறம் முக்கியமானது நமக்கு ஆல்ரெடி தெரியும், யூ கொடுத்து வி கண்டுபிடிக்கிறது. எஃப் ஆஃப் இசட்டுங்கிற ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட யூ கொடுத்து வி, ஹார்மானிக் கான்ஜுகேட்ஸ், யூ கொடுத்து வி கண்டுபிடிக்கிறது, வி கொடுத்து யூ கண்டுபிடிக்கிறது. இப்போ மில்னே தாம்சன்ஸ் மெத்தட் இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம யூஜியில் படிச்சது தான். ரைட்டா? அடுத்து பார்க்கக்கூடியது முக்கியமானதுன்னா கன்ஃபார்மல் மேப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மல் மேப்பிங் எஃப் இஸ் கன்ஃபார்மல் அட் ஏ பாயிண்ட். அப்போ என்ன பண்ணணும்னா டெரிவேட்டிவ் அட் ஏ பாயிண்ட் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். கன்ஃபார்மல் மேப்பிங் ஸோ முக்கியமானது. கன்ஃபார்மல் மேப்பிங் என்ன அர்த்தம்னா, இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? இஃப் ஒரு பாயிண்ட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏன்னு எடுக்கிறேன், such that f dash of alpha வந்து not equal 0 இருக்கும் அப்படின்னா then f is conformal at that point. இப்போ அதே நேரத்தில் இந்த டொமைன் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் இந்த f வந்து கன்ஃபார்மலாக இருந்தால் f is conformal mapping on ஏன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது முக்கியமானது. அடுத்து வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் அது அப்படியே மாற்றி வரும். if alpha belongs to a such that f dash of alpha 0 வரணும், அங்கே 0 வரக்கூடாது, இங்கே 0 வரணும். தென் ஆல்ஃபா இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வரும். இது நம்ம ஆர்மோ சார் புக்லேயே இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க.
under the conformal mapping ws equal to fz angle of rotation is at argument இந்த கொடுத்து இந்த ப்ராப்ளம் போட்டுருப்பாங்க அந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு என்னது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கேட்டிருப்பாங்க அப்போ சிம்பிளாக என்னது சம்மை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்கே ஒன்று இருக்கும் சரி இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் கேட்ச் பண்ணிடலாம் இப்போ இங்கெல்லாம் சம் இது கொடுத்துருப்பேன் அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனை ஸ்கேல் ஃபேக்டரும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமான டாபிக் ஓகேங்களா லாஸ்ட் இயர் அது வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ரைட்டா அப்புறம் அங்கே வந்துடுச்சு அப்புறம் வந்து எலமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி தெரியும் இ பவர் இசெட்டு லாக் இசெட்டு சைன் இசெட்டு காஸ் இசெட்டு ஸோ இதை பாருங்கள் ஆக்சுவலாக இதை வந்து ஜென்ரலாக நீங்கள் படிக்க முடியாது பவுண்டட் இதெல்லாமே பார்க்க முடியாது ஜஸ்ட் கிராஃபாக கூட உங்களால் வரைய முடியாது ரைட்டுங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் சப்போஸ் இ பவர் இசெட் ஈக்குவல் ஜீரோனா என்ன வரும் so there is no zeros அப்போ log z equal 0 sin z equal 0 cos z equal 0 இதுக்கு zeros கண்டுபிடிக்கணும் இதுதான் நம்ம பின்னாடி தேவைப்படும் zeros of a analytic function கண்டுபிடிப்போம் அதுக்கெல்லாம் இங்கே equal 0 போட்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதாவது நம்ம e power z சப்போஸ் 1 இருந்தால் என்ன z equal 2n pi i வரும் -1 இருந்தால் இந்த மாதிரி ரிசல்ட் e power z not equal to 0 for every இது இந்த மாதிரி sin z equal 1 இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி சம் ரிசல்ட்ஸ்லாம் வரும் இந்த sin கட்சி z 0னா z equal to n pi i இதே நேரத்தில் cos கட்சி z 0னா z 2n plus 1 pi by 2 வரும் அப்புறம் அதோட பீரியாடிக் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்போ இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பீரியாடிக் கண்டிப்பாக கேட்பாங்க 2 pi i வரும் சில இடத்துல 2 pi வரும் ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷனும் பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் எல்லாமே பீரியாடிக்காக இருக்கும் பற்றி என்ன பீரியட் நம்ம சொல்ல தெரியணும் ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் சரிங்களா அதுக்கு தான் இந்த யூனிட் வச்சுருக்கிறோம் சரிங்களா ஈக்குவல் டு 0 வச்சு ஈக்குவல் டு சம் நம்பரை வச்சு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அது ஒரு கான்செப்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு பீரியாடிசிட்டி கண்டுபிடிக்க தெரியணும் ஓகேங்களா அப்புறம் சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷனாக என்னது மல்டி வேலிட் ஃபங்க்ஷனாக என்னது அப்புறம் பிரான்ச் பாயிண்ட்டு பிரின்சிபல் பிரான்ச்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ சாப்டர் 2 முடிஞ்சது சாப்டர் 3 என்னென்னா ஒரு மேப்பிங் இது ஆக்சுவலாக நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு 2 சம் மட்டும் போட்டு விட்டுருப்போம் அதாவது மேப்பிங் W = 1/z இதோட இந்த மேப்பிங்க்கு நிறைய ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதாவது சர்க்கிளோட தான் மேப் பண்ணோம் ஸ்ட்ரெயிட் லைனோட மேப் பண்ணோம் வேறு எதுவும் மேப் பண்ணாது ஸோ அதான் இந்த இதோட ஃபியூச்சர்ஸ் இங்கே கொடுத்துருப்போம் அந்த இருக்குல்ல இதை அப்படியே கொடுத்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த கேசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த கேசஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம் ரைட்டா ஜஸ்ட் நீங்கள் இதை ஞாபகம் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ A0 ஆனால் என்ன நடக்கும் இது ABCD இது மாற்றி 0 ஆனால் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்போ சர்க்கிள்ஸ் மேப்டு சர்க்கிள்ஸ் லைன்ஸ் மேப்டு லைன்ஸ் சர்க்கிள்ஸ் லைன்ஸ் இதுதான் நடக்குமே தவிர வேறு எதுவுமே நடக்காது சரிங்களா ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் அந்த இது அப்புறம் பைலீனியர் மேப்பிங் வந்து W = AZ + D இது என்னன்னு பார்த்துக்கணும் இது முக்கியமானது இப்போ இதில் கிராஸ் ரேஷியோ கேட்பாங்க கண்டிப்பாக அதாவது பைலீனியர் டிரான்ஸ்போஸோ கிராஸ் ரேஷியோ இந்த மாதிரி எடுத்து கேட்பாங்க சரிங்களா அதாவது மேப்பிங் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்டை மேப் பண்ணுறோம் இந்த பாயிண்ட்டுக்கு இதை மேப் பண்ணுறோம் இதுக்கு இதை மேப் பண்ணியாச்சு இதுக்கு மேப் பண்ணியாச்சுன்னா வாட் இஸ் தட் பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்பாங்க அப்புறம் அந்த இது செட் 1 செட் 2 ஆர் சர்க்கிள்னு சொல்லி இந்த ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வரும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் முக்கியமானது இந்த புக்லேயே கொஞ்சம் நிறைய ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க மேப்பிங்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் ஈஸியான மேப் W = 1/z இது இமேஜ் கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த இருக்குல்ல இது இல்லை இந்த கிராஸ் ரேஷியோலாம் அந்த இருக்குல்ல எப்படி வரும் பைனைட் ப்ரிஸோ கிராஸ் ரேஷியோ இந்த கொஸ்டின் தான் கேட்கலாம் இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க ஃபார் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் ஆர் கான்செக்ட்லி இஃப் த கண்டிஷன் இஸ் திஸ் இஸ் ரியல் நம்பர் இந்த ரிசல்ட் பார்த்து வச்சுக்கோங்க ரைட்டுங்களா பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம மேப்பிங் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ இந்த பாருங்கள் என்ன பண்ணுவோம்னா செட்டு 1க்கு நம்ம 2 கொடுக்கும்போது அதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கணும்னா இந்த பாயிண்ட்டாக இருக்கணும் 1 இருக்கணும் சரிங்களா பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலாக அந்த மேப்பிங் கண்டுபிடிக்கணுமா அதாவது செட்டு 1க்கு 2 கொடுக்கும்போது W1க்கு 1 கிடைக்கணும் அப்போ நம்ம அது ஆப்ஷன் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஆப்ஷன் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படி பண்ணிடலாம் ஸோ செட்டு 1க்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ வந்து W1 செட் 2 கொடுக்கும்போது W2 செட் 3 கொடுக்கும்போது W3 இப்படி கிடைச்சாச்சுன்னா இதான் என்னது அந்த பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா டைரெக்டாக அது பண்ணிடலாம் சரிங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க
அப்புறம் இந்த கண்டென்ட் முக்கியமானது. இப்போ இது என்னென்னா இதை வச்சு நிறைய தியரம் கொடுத்துருப்பாங்க. இது ஏடி, இப்போ ஏடி மைனஸ் பிசி வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இது என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த என்ன பண்ணோம்னா அப்பர் ஹாஃப் பிளேன் டு அப்பர் தான் மேப் பண்ணணும், லோயர் டு லோயர் தான் அப்பர் பண்ணணும், லோயர் டு லோயர் தான் மேப் பண்ணணும். இப்போ லெஸ் தென் 0 இருந்தால் அப்பர் டு லோயர் தான் மேப் பண்ணணும். இந்த மாதிரி சம் ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ். அப்புறம் இந்த தியரெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இது ஐ தீட்டா ஆல்ஃபாங்கிறது ஃபிக்ஸட் பாயிண்டாக இருக்கும். இந்த மாதிரி மேப்பிங் கொடுக்கும்போது இது எப்படி மேப்பிங் நடக்கும். ஸோ இதிலே கொஞ்சம் கொடுத்து வச்சுருப்பாங்க, இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் ஒரு 2 மேப்பிங் இருக்கும். இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்து வச்சு. ஸோ மேப்ஸ் தி ரியல் ஆக்சிஸ் ஆன் டு இட் செல்ஃப். இது ஒரு ரிசல்ட் நான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இது இந்த மேப்பிங் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது மேப் பண்ணும்போது ஸோ என்ன ஆகும்னா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இது நான் நோட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுப்பேன், சிம்பிளாக இருக்கும். அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியம், 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் முக்கியமானது. சரிங்களா, ஸோ அப்போ தான் மேப்பிங் எப்படி நடக்கும். சரிங்களா, அப்புறம் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வரும்போது பேரபோலிக் டைப், எலிப்டிக் டைப், ஹைப்பர்போலிக் டைப்னு ஒன்று வரும். இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கேனா ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருந்தால் பேரபோலிக்காக இருக்கும், ரெண்டு இருந்தால் சம்திங் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, ரைட், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த சம் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இப்போ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கும். ஆமாம், ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முக்கியமாக லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்னது, இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எலிப்டிக்கா, ஹைப்பர்பாலிக்கா, பேராபோலிக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இந்த சம் இந்த இருக்குது, நீங்கள் அப்படியே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த ஆன்சரும் கொடுத்தாச்சு. சரிங்களா, இந்த ப்ராப்ளம் கூட போட்டிருப்பாங்க. இன்வேரியன்ட் பாயிண்ட் இது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து இங்கே போட்டுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஆல்ரெடி நோட் எழுதியிருக்கிறேன். அது முக்கியமான பாயிண்ட்ஸ் ரைட்டுங்களா. பேராபோலிக், எலிப்டிக், ஹைப்பர்பாலிக் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும். இந்த கொடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அது பேராபோலிக்கா, எலிப்டிக்கா, ஹைப்பர்பாலிக்கா. ஸோ அது சாப்டர் 3 ரைட்டுங்களா. சாப்டர் 4 என்னன்னா சம் இன்டெக்ரல்ஸ் யூஸ் பண்ணி அதாவது இந்த மாதிரி இன்டெக்ரல்ஸ், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். சரிங்களா, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இதிலே புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி லைன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கலாம் பார்த்து வச்சுருப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புக்கே போதும்னு நினைக்கிறேன். இது தாண்டி நம்ம படிக்கணும் அவசியம் இருக்காது. ஆனால் ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரேஷனில் இந்த ஸ்டார்டிங் கொடுத்து வச்சுருப்போம். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2πi எப்போ வரும், எப்போ 0 ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் ஜென்ரலாக அந்த இடத்துல கொடுத்துருப்போம். அந்த இடத்துல ஸோ எண் வந்து 1 இருக்கும்போது மட்டும்தான் 2πi கிடைக்கும். நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது இந்த ரிசல்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு இது கொடுத்துருப்பாங்க, சிங்கிறது இப்போ இன்டெக்ரல் அலாங் த கர்வும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிறது என்ன லைன் செக்மெண்ட் இங்கேருந்து இங்கே கொடுத்து நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான சம்மு பார்க்கலாம். சரிங்களா, சிம்பிளாக இருக்கும் ப்ராப்ளம். ரொம்ப 2 லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப ப்ராப்ளம் போட வேண்டாம், சிம்பிளான ப்ராப்ளம் மட்டும் போட்டால் போதும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை வந்து ஒன்று மட்டும் கேட்கலாம். இப்போ இப்படி கொடுத்து ஓபி கேட்கலாம், இல்லை ஓஏ கேட்கலாம், ஏபி இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் கேட்பாங்க. அப்போ ஏதாச்சும் ஒன்று எப்படி சால்வ் பண்ணுறோம் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி இப்போது லைன் இன்டெக்ரல் சொல்லிடுச்சு. அப்புறம் விண்டிங் நம்பர் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது என்ன வரும்னா 1/2πi இன்டெக்ரல் ஓவர் சி 1/z - a வந்து ஆல்வேஸ் இன்டீஜராக இருக்கும். பின்னாடி நான் நோட்ஸில் கொடுக்கும்போது சொல்கிறேன். ரைட்டுங்களா, விண்டிங் நம்பர் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் முக்கியமானது. இப்போ டைப்ஸ் ஆஃப் கர்வ், சிம்பிள் கர்வ், க்ளோஸ்டு கர்வ், ஜோர்டான் கர்வ் நிறைய போகும், ஸ்மூத் கர்வ் நிறைய போகும். இப்போ சிம்பிள் அண்ட் க்ளோஸ்டு மட்டும் நீங்கள் பார்த்து வச்சு அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, ரைட். அப்புறம் மெயினான தியரம் காசிஸ் தியரம். காசிஸ் தியரம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த புக்கை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் காசிஸ் தியரம் கொடுத்து வச்சுருக்காங்க. F is a function which is analytic at all points inside on a curve, then so analytic இருந்தால் தான் இது 0 ஆகும். சரிங்களா, இது ஒரு கான்வர்ஸ் பார்ட் தான் மொரைரா தியரம்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அது இப்போ கையிலே வச்சுக்கலாம். ரைட். அப்புறம் காசிஸ் இன்டெக்ரல் தியரம். இது காசிஸ் தியரம். இன்டெகிரேஷன் டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே வராது. இன்டெக்ரல்ஸ் தியரத்தில் வந்து இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறோம். அப்புறம் ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் அது அடுத்து இருக்கும்.
இந்த மாதிரி ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தியரம்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல், மினிமம் மாடுலஸ் பிரின்சிபல். இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கணும். அதாவது பவுண்டரியில் மட்டும் தான் மேக்ஸிமம் மினிமத்தை எடுத்துக்கும், இன்சைடாக வெளியே எடுத்துக்காங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். லியோலிஸ் தியரம் ஆல்ரெடி நான் இப்போ சொன்னேன், என்டையர் பவுண்டட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். பிக்கார்ட்ஸ் தியரம் சொன்னேன், நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் omits at most 1 point. If an entire function omits at least 2 point, then that function is constant. Moreira theorem வந்து என்ன படிச்சிருக்கோம், அந்த கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் காசிஸ் தியரம் இந்த பார்த்துருப்போம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான சாட்சி. காசிஸ் தியரம் அதோட நாட் கான்வர்ஸ், பார்ஷியலி கான்வர்ஸ் வராது, பார்ஷியலி கான்வர்ஸ் வரும். மொரைராஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுருக்கோம். அப்புறம் மெரோமார்பிக் ஃபங்க்ஷனாக என்னென்னா, மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் அர்த்தம் f is analytic. மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் அர்த்தம் மறந்துச்சு. மெரோமார்பிக் ஃபங்க்ஷனா f வந்து அனலிட்டிக்காக இருக்கணும் except on the poles. Okay, right. So identity theorem முக்கியமானது. ஐடென்டிட்டி தியரம் நான் சொல்கிறேன். ஸோ ஐடென்டிட்டி தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சிஎஸ்ஆர் கேட்டில் முக்கியமானது. இங்கே ஸ்டேட்மெண்ட் மட்டும் டைரெக்டாக கேட்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா எஃப் ஆஃப் செட் வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏ டு சின்னு இருக்கும். எஃப் இஸ் அனலிட்டிக் அட் ஏவாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அப்போது அது இது ஏவோட சப்செட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது எஃப் ஆஃப் செட் வந்து அது நான் நடத்தும்போது சொல்கிறேன் பாருங்கள். ரைட். அப்புறம் முக்கியமானது மெக்லாரின்ஸ் டெய்லர்ஸ் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜீரோஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சிங்குலர் பாயிண்ட் ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட். அப்புறம் ரிமூவல் சிங்குலாரிட்டி பாயிண்ட் போல், சிம்பிள் போல், டபுள் போலாம் பார்க்க தெரியணும். எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். அப்புறம் ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிள் போல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறது, டபுள் போலில் ரெசிடியூஸ் ட்ரிபிளில் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் காசிஸ் ரெசிடியூஸ் தியரம் முக்கியமானது. அப்புறம் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் மூலமாக ரெசிடியூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா, அடுத்து வந்து ஆகுமெண்ட் தியரம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகுமெண்ட்ஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரவுச்சிஸ் தியரம், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பற்றி பேச ரவுச்சிஸ் தியரம். ரீமான் ஓப்பன் மேப்பிங் தியரம். ஸ்வார்ட்ஸ் லெம்மா, இது வந்து சம் இன்இக்வாலிட்டி வரும். ஸ்வார்ட்ஸ் லெம்மா இன்இக்வாலிட்டி, ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி லெம்மா, இது ஒரு லெம்மா வரும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கான்டூர் இன்டெக்ரல் பார்க்கணும். கான்டூர் இன்டெக்ரல்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஒரு மேப்பிங் கொடுத்துருப்பாங்கல்ல, இன்டெக்ரல் 0 to 2 pi f ஆஃப் சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் இருந்துச்சுன்னா இப்போ செட்டு நம்ம என்ன கொடுப்போம், ஸோ அந்த மாதிரி சம் மேப்பிங். சரிங்களா? அது நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க, லாஸ்டில் இருக்கும். அதான் இந்த அதான் இந்த இது ப்ரூவ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு அந்த மேப்பிங் மட்டும் கேட்போம். அந்த இடத்துல இது கொடுத்தாச்சா? கொடுத்தும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா யூனிட் சர்க்கிளில் மட்டும் நம்ம இது பார்ப்போம். யூனிட் சர்க்கிளில் மட்டும் பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று செமி சர்க்கிள் ஒன்று வரும். இந்த -∞ +∞ பாலினாமியல் வரும்போது இதில் நம்ம என்ன பண்ண செமி சர்க்கிளை செக் பண்ணுவோம் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். நம்ம இது வந்து நம்ம செமி சர்க்கிளை செக் பண்ணுவோம். போல்ஸ் வந்து இன்சைடா அவுட் சைடான்னு பார்ப்போம். அது ரைட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம படிக்கக்கூடியது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போது ஓகே, இது நம்ம படிக்கக்கூடியது. ஸோ என்னையை பொறுத்தவரை நான் ஃபாலோ பண்ண புக்கு வந்து இந்த புக்கு தான், பொன்னுசாமி சார் புக்கு. இந்த புக்கு நல்லாயிருக்கும். இந்த புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சிசிஆர் எக்ஸாம் கொஸ்டின் நம்ம இதில் தான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான புக்கு, பொன்னுசாமி சார் புக்கு. இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நான் சில நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணுவேன். அப்புறம் ஒவ்வொரு லைன் பை லைனாக வெயிட் பண்ணி படிப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான சிலபஸ். நம்ம இதை படித்தாலே போதும். இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து பின்னாடி இருந்து படித்தா கூட நல்லாயிருக்கும்.
இது வந்து என்னோடய நோட். இதில் எல்லாமே நான் கிறுக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும். அந்த சிங்குலர் பாயிண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆர்டினரி பாயிண்ட் என்னது, சிங்குலர் பாயிண்ட் என்னது, ஐசோலேட்டட் நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் என்னது, அதுக்கான டெஃபினிஷன்ஸு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட், ரிமூவல் சிங்குலாரிட்டி பாயிண்ட் கண்டிஷன் என்னது, ஐசோலேட்டட் கண்டிஷன் என்னது, அப்புறம் போல்ஸ் கண்டிஷன் என்னது, லாரன்ஸ் சீரீஸு. ஸோ இதெல்லாம் சம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணது இதெல்லாம் எப்படி இருக்கும். அப்புறம் செட் சீக்வல்ஸ் இன்ஃபினிட்டியில் எப்படி நம்ம சிங்குலர் பாயிண்ட் செக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். ஸோ அதாவது செட் சீக்வல் இன்ஃபினிட்டியில் எப்படி செக் பண்ணுறது, லிவோலிஸ் தியரம் வந்துடும், பிக்கார்ட்ஸ் தியரம், மெரோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெரோமார்பிக்னா என்ன இருப்பாங்க, எஃப் ஆஃப் செட் ஈ செட் செட் ஸ்கொயர் கொடுத்தாச்சா. இப்போ எஃப் இஸ் அனலிட்டிக்கு 0 தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் அனலிட்டிக்காக இருக்கும். அப்போ எஃப் இஸ் மெரோமார்பிக் இன் சீன் வரும். சரிங்களா. அதே நேரத்தில் இந்த பாருங்க இப்படி எழுதியிருப்போம். இப்போ எஃப் வந்து இஸ் நாட் மெரோமார்பிக் இன் சி. சரிங்களா. ஏதோ சம் பாயிண்டில் இருக்காது, 0ங்கிற பாயிண்டில் இருக்காது. அப்போ வந்து மெரோமார்பிக் இன் சி எக்ஸப்ட் 0. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின். அப்புறம் இந்த பிக்கார்ட்ஸ் இதெல்லாம் நீட்டாக அங்கே இருக்கும், நிறைய இருக்கும். இப்போ பிக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ். ரெசிடியூஸ் போட்டிருப்பேன். இதுதான் நம்ம இதை வச்சு பண்ணுறது. இதுதான் நம்ம வந்து இந்த லாரன்ஸ் சீரீஸ்லேருந்து ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ சிம்பிள் போலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ரவுசிஸ் தியரத்தை கொஞ்சம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அப்புறம் மறுபடியும் பேசிக் போகும். அனலிட்டிக் ஃபங்க்ஷனு, சிஆர் ஈக்குவேஷன்ஸு, ரூட் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்துக்க முக்கியமான. இப்போ பீரியாடிகிட்டிஸ் செக் பண்ணுறது, இதான் நான் சொன்ன விஷயங்கள். இந்த சொன்னால அந்த அப்பர் மேப் டு லோயர் மேப் இந்த இடத்துல வரிசையாக இருக்கும். ஸோ யூனிக்னஸ் தியரம், ஐடென்டிட்டி தியரம், பிக்கார்ட்ஸ் தியரம், லூகாஸ் தியரம், லியோவிலிஸ் தியரம், ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி, இந்த இது மேக்ஸிமம் மினிமம் பிரின்சிபல், ஓப்பன் மேப்பிங் தியரம், விண்டிங் நம்பர். விண்டிங் நம்பர்னால் இதான். இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சுற்றி ஒரு கர்வ் க்ளோஸ்டு கர்வ் வரைகிறோம். இப்போ எத்தனை இதை விண்டிங் நம்பர், அது 1. 2 இது அப்படின்னா 2 வரும். இப்போ இது ஒரு இன்டீஜராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கோ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நான் நிறையா சொல்லியிருக்கேன், நீங்கள் இது சொல்கிறத வச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கொஷினை பார்த்து எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் இதுதான் நம்ம சிலபஸ். ஸோ இதை நீங்கள் படித்தாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதான் நான் நிறைய எல்லா கண்டென்ட்டும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதை தானே உங்கள் கொஸ்டின் கேட்க முடியாது. சரிங்களா. அதனால் கொஞ்சம் படிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.